ஹலோ வேல், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோடிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இது என்னோட ஃப்ரெண்ட் அருண். நான் ஒவ்வொரு லைன் பை லைனா வந்து கோடிங் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்ல போறேன். அதுக்கான டவுட்ஸ் வந்து அருண் கேட்பாங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா வேரியபிள் ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு ஒரு லிஸ்ட்குள்ள கொடுத்துருக்கேன். வேரியபிள் டாட் கிளியர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏ ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட், பி ஈக்குவல் டு 1 2 3, சி ஈக்குவல் டு நன், டி ஈக்குவல் டு எரர் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அருண், நீ சொல்லு, இந்த இதுல வந்து எந்த ஆப்ஷன் வரும்? இப்போ வந்து நம்ம கிளியர் பண்றோம். கிளியர் பண்ணா நமக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆயிரும்ல? எஸ். கிளியர் ஆனா நமக்கு ஆப்ஷன் சி தானே வரும். ஆப்ஷன் சி நன் வரும்னு சொல்ற. ஆனா நன்னு வராது, எம்டி லிஸ்ட் தான் வரும். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கிளியர் பண்ண போறோம். அப்படி கிளியர் பண்றதுனால நமக்கு லிஸ்ட் எந்த பாதிப்பும் ஆகுது, அதுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் தான் பாதிக்க போகும். அப்ப ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கோடிங்கான அவுட்புட் வந்து நம்ம ஆன்லைன் கம்பைலர்ல வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வேரியபிள் அதே ப்ரோக்ராம்னு வச்சிருக்கோம். பிரிண்ட் ஆஃப் கிளியர் ஆஃப் கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா பிரிண்ட் வந்து எம்டி லிஸ்ட் வருது. ஓகே, நம்ம சொன்ன ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்பைங்கிறது சம்மேஷன், சப்ராக்ஷன்ஸ், ப்ராடக்ட்ஸ், மல்டிபிகேஷன்ஸ், இந்த மாதிரி சயின்டிபிக் கால்குலேட்டர் இருக்கிற எல்லாருமே இந்த நம்பை இதுக்குள்ள இருக்குது. அதை தான் நம்ம என்பி அப்படின்னு ஷார்ட்டா நம்ம கால் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன வேணா கால் பண்றோம், நம்ம என்ன வேணா கால் பண்ணிக்கலாம். இந்த நம்பைய வந்து நான் என்பி ஏன் கால் பண்ணோம்னா என்ன நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் பைத்தான் அப்படிங்கறத வந்து நான் என்பி அப்படின்னு சும்மா ஷார்ட்டா கால் பண்ணிருக்கேன். நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகே, என்பி டாட் சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா வெறும் எம்டி லிஸ்ட்ல கொடுக்குறேன். அப்படிங்கிறப்ப நான் என்ன பிரிண்ட் ஆகும் நீ நினைக்கிற? சம்மன் கொடுக்குறாவா? எம்டி லிஸ்ட்ல கொடுத்தா என்ன ஜீரோன்னு வருமா? வெறும் எம்டி லிஸ்ட்ல வந்து, ஆனா நம்ம ப்ராடக்ட் என்பி அப்படின்னு கொடுத்ததுனால, என்பி பேக்கெட் இம்போர்ட் பண்ணிருக்கிறதுனால இது நார்மல் சம்மேஷனும் என்பி சம்மேஷனுக்கும் டிஃபரெண்ட் ஆகும். என்பி சம்மேஷன் வந்து ஃப்ளோட்டிங்ல வேல்யூ தரும், 0.0 அப்படின்னு வேல்யூ தரும். ஓகே, இன்னொன்று பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நம்ம லிஸ்ட பண்ண முடியாது. ஆனா நம்பை யூஸ் பண்ணி என்பி டாட் ப்ராடக்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்தோம்னா ப்ராடக்ட் லிஸ்ட்ல இருக்க எலமெண்ட்ஸை வந்து ப்ராடக்ட் பண்ணி நமக்கு ஆன்சரா கொடுக்கும். ஆனா நான் இப்படி எம்டி லிஸ்டா கொடுத்தேன்னா என்பி டாட் ப்ராடக்ட் ஆஃப் எம்டி லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆன்சர் வரும் நீ நினைக்கிற? 1 தானே. ஏன்னா எதுவுமே இல்லைன்னா நமக்கு வந்து பைத்தான் வந்து 1 தானே கால்குலேட் ஆகும். ஆமா, ப்ராடக்ட்ல வந்து பேஸ் வந்து 1 தான் இருக்கும். அப்பதான் மற்ற வேல்யூஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு வந்து ஆன்சர் கொடுக்கும். ஆனா நம்பைல வந்து என்ன வெறுமனே 1 இருக்காது, 1.0 அப்படின்னு ஃப்ளோட்டிங் வேல்யூல இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம வந்து எதுவுமே டிக்ளேர் பண்ணனா நமக்கு ஃப்ளோட்டிங்ல வரும். ஃப்ளோட்டிங்ல வந்து 1.0 அந்த மாதிரி ப்ராடக்ட்னா 1.0, சம்மேஷன்னா 0.0 ஃப்ளோட்டிங்ல வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் வெறுமனே சம்மேஷன் ஆஃப் சம் ஆஃப் எம்டி லிஸ்ட் கொடுத்தா என்ன வரும்னு நினைக்கிறேன்? சம் ஆஃப் எம்டி லிஸ்ட் 0. கரெக்ட். ஓகே, அடுத்து மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் 1.0, 1 கொடுத்திருக்கேன். என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிற? 1.0. ஏன்னா வந்து ஃப்ளோட்ல இருக்கு, அதனால அதானே நமக்கு அதிக டிஜிட்ஸ் வேல்யூல கால்குலேட் பண்ணிக்கும். இப்போ ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கனால நமக்கு அதுதானே நமக்கு வந்து என்ன அட்வான்டேஜ். ஓகே, அதாவது பாயிண்ட் வச்சிருக்கிறதுனால நீ அப்படி சொல்ற ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இதுல வந்து என்ன வரும்னு சொல்ற? மேக்ஸ் இதுலயும் அதே தான், சேம் தானே. ஓ, ஆனா என்ன கேட்டீங்கன்னா நான் ரெண்டுமே 1 தான் சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் மேக்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் 1.0, 1 இருக்குது. அப்படிங்கிறப்ப ரெண்டுமே கம்பேர் பண்றப்ப 1 தான், ஈக்குவல் தான். ஆனா எதோ இருக்கு அப்படிங்கிற இண்டெக்ஸை பார்த்து அதை பிரிண்ட் பண்ணும். அப்படி பிரிண்ட் பண்ணப்போ 1.0 வந்து பிரிண்ட் ஆகும். இந்த லைன்ல பாத்தீங்கன்னா 1, 1.0 இருக்குதா? இந்த லைன்ல எது ஃபர்ஸ்ட் இருக்குது? 1 இருக்குது. அப்ப அது இண்டெக்ஸ் வந்து 0. அப்ப அதுதான் சின்னது, அதனால ஃபர்ஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணும். ஓகே, இந்த கோடிங்கான ப்ராப்ளம் ஆன்லைன் கம்பைலர் நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, செகண்ட் குவிஸுக்கான கோடை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு. ஓகே, பிரிண்ட் என்பி டாட் சம் ஆஃப் எம்டி லிஸ்ட் கொடுத்தப்ப நமக்கு ஆன்சர் வந்து 0.0 வருது. நம்ம சொன்ன சம்மேஷனுக்கு வந்து பேஸ்ல வந்து 0.0 தான் வச்சிருப்பாங்க. அது அடுத்த பிரிண்ட் பாத்தீங்கன்னா என்பி டாட் ப்ராடக்ட் ஆஃப் எம்டி லிஸ்ட் வச்சோம்னா 1.0 ஃப்ளோட்டிங்ல ஆன்சர் வரும்னு சொன்னேன். அதே மாதிரி பேஸ் வந்து 1.0 வச்சிருக்காங்க. மூணாவது அது நான் கரெக்டா சொன்னது. ஓகே, அடுத்து வந்து வெறுமனே நம்ம நார்மல் சம் ஆஃப் எம்டி லிஸ்ட் கொடுத்தோம்னா 0 வரும், அதுவும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தப்ப 1.0, 1 எது மேக்ஸிமம் பார்த்தப்ப முதல் இருக்க இண்டெக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்னு சொன்னோம். அதுவும் கரெக்டா வந்திருக்கு. 1.0 அப்படிங்கிறது முதல் பிரிண்ட்ல.
ரெண்டாவது வந்து பிரிண்ட் மேக்ஸ் ஆஃப் 1,1.0 கொடுத்தப்ப நமக்கு ஆன்சர் வந்து சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கிறது ஆன்சரா வருதுன்னு சொன்னோம். அதே மாதிரி லாஸ்ட்ல வேல்யூ வந்து 1ன்னு வந்திருக்குது. ஓகே, ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எங்க கால் பண்றோமோ அது எங்க காலா இருக்குதோ அவங்க மேல அங்க போயிட்டு அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 5 ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு எம்டி ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கோம். எம்டி ஃபங்க்ஷன் கால் பண்றப்ப அப்ப நானும் பிரிண்ட்ல என்ன இருக்கும் நம்ம டைரக்டா அதுவே பிரிண்ட் ஆயிரும். அப்படிதான் இல்ல, நம்ம எம்டி ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ள ஒண்ணுமே தரல, ஏ பி எதுவுமே நம்ம தரலையா, அப்ப உடனே மேல போகும். மேல போயிட்டு டெஃப் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு முன்னாடி டெஃப் ஃபங்க்ஷன் நேம் a = 3 b = 4 தந்திருக்கோம். உள்ள வந்துட்டு a = 3 b = 4ன்னு பிரிண்ட் ஆயிரும். இது வந்து முதல் ஃபங்க்ஷனுக்கான அவுட்புட். அதாவது ஏ கொடுத்தோம்னா நம்ம டைரக்டா அதுவே பிரிண்ட் ஆயிரும்னு சொல்றீங்க. ஆமா, மேல என்ன கொடுத்துருக்கோமோ அதே பிரிண்ட் ஆயிரும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 1 நான் வெறுமனே கொடுக்குறப்ப இது எங்க போய் அசைன் ஆகும்னா ஃபர்ஸ்ட் இருக்க வேரியபிளுக்கு தான் அசைன் ஆகும். இங்க ஃபர்ஸ்ட் இருக்க வேரியபிள் என்னது a = 3 அப்படிங்கிறப்ப அசைன் ஆகிறதுக்கு பதிலா இந்த a = 3 எடுத்துக்காது, b = 4 எடுத்துக்கும். ஆனா a = 3 எடுத்துக்காது. உள்ள வந்து இங்க a-ங்கிறது 1 பிரிண்ட் ஆகும், b-ங்கிறது 4 பிரிண்ட் ஆகும். ஆனா அசைன் ஆகாது. ஓகேவா? ஓகே, இது ரெண்டாவது ஃபங்க்ஷன். மூணாவது ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா 1,2ன்னு இருக்குது. இந்த 1,2 நான் ரெண்டுமே வேல்யூ அசைன் பண்றேன். முன்னாடி என்ன பண்ணோம், a = 1ன்னு அசைன் பண்ணதுனால ஃபங்க்ஷன் 1ன்னு கொடுத்ததுனால இந்த a = 3 எடுத்துக்கல. இப்போ இங்க 1,2ன்னு கொடுத்ததுனால a = 3 எடுத்துக்காது, b = 4 எடுத்துக்காது. அப்ப டைரக்டா 1,2 வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இங்க கால் பண்றப்ப b = 1 a = 2 அப்படின்னு டிஃபரெண்ட் ரிவர்ஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணி கொடுக்குறேன். அப்ப ஸ்வாப் பண்ணி கொடுக்கறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. அந்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ற வேல்யூ தான் போய் உட்காரும். ஓகேவா? நம்ம என்ன கால் பண்றோமோ அதுதான் நமக்கு வரப்போகுதுன்றீங்க. எஸ். அப்ப நம்ம இங்க என்ன வேல்யூ தரோம், b = 1 a = 2 தரேன். இங்க போறப்ப இங்க அசைனே ஆகாது, ஏன்னா நம்ம இங்கே அசைன் பண்ணிட்டோம். இதே மாதிரிதான் இதுவும், ஆனா ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி பிரிண்ட் ஆகிறப்ப 2,1 தான் பிரிண்ட் ஆகும். a = 2 b = 1 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? லாஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா b = 1 மட்டும் தரேன். அப்படி கொடுக்கும்போது மேல போறப்ப a = 3 எடுத்துக்கும், b = 4 எடுத்துக்காது. ஏன், நான் இங்க b = 1 கொடுத்துருக்கோம். ஓகே, ரைட். அப்படி உள்ள வரப்ப a = 3 b = 1ன்னு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இந்த கோடுக்கான அவுட்புட் வந்து நம்ம ஆன்லைன் கம்பைலர்ல பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஓகே, தேர்ட் குவிஸுக்கான கோடை வந்து காப்பி பண்ணியாச்சு. இதை ரன் பண்ணி பார்ப்போம். யா, கரெக்டா வந்துருக்குது. முதல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எம்டியா கால் பண்றதுனால 3,4ன்னு வரும். ரெண்டாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து 1ன்னு கொடுத்ததுனால 1,4ன்னு வரும். மூணாவது ஃபங்க்ஷன் 1,2 கொடுத்ததுனால 1,2 வரும். நாலாவது ஃபங்க்ஷன் 1,2 அப்படிங்கிறது வந்து b = 1 a = 2 கொடுத்ததுனால 2,1ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் b = 1 கொடுத்ததுனால 3,1ன்னு வரும். ஓகேங்களா? ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல்ல அடிச்சு விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.